வணக்கம், வாழ்க வளமுடன். ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம பணிபுரியும் இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பணிபுரியும் இடத்தில் இருக்கும் சூழ்நிலையை நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், பணிபுரியும் இடத்தில் இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம எப்படி அங்கே சக ஊழியர்களோடு வைத்துக்கொள்ள வேண்டும், எப்படி பணிபுரியும் போது ஒரு சந்தோஷமான மனநிலையில் பணிபுரிய வேண்டுங்கிறதுலாம் ஒரு பதிவில் இருக்குது. ஏற்கனவே 2-3 பதிவு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மீண்டும் பணிபுரியும் இடத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்ங்கிறது முக்கியமான இந்த காலத்தில் பல பேருக்கு அது தெரியறதில்ல. அதை திரும்ப இது மீள்பதிவாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு நான் மறுபடியும் ஆட் பண்ணுறதுக்கு காரணம் அதுதான். யாரையும் நம்பாதீர்கள், ஆனால் எல்லோரையும் மதியுங்கள். கண்டிப்பாக இவன் ரொம்ப நம்ம ஃப்ரெண்டரான்னு சொல்லி ஒர்க் பிளேஸில் யாரையும் 100% நம்பாதீங்க. அதே நேரத்தில் எல்லோரையும் ஒரு ரெஸ்பெக்டபுள் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது அதாவது நம்மளோட சேர்ந்து பணிபுரிவர்களுக்கு கூட நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். அதே போல் பணியிடத்தில் நடப்பதை அங்கேயே விட்டு விடுங்கள். பணியிட கிசுகிசுகளை வீட்டிற்கோ அல்லது வீட்டின் கிசுகிசுகளை பணியிடத்திற்கோ கொண்டு வர வேண்டாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஃபீஸ் டென்ஷனை அங்கேயே விட்டுட்டு, ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அங்கேயே விட்டுட்டு வரணும். அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. இது நான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப தீவிரமாக கடைப்பிடிச்சிட்ருக்கிறேன். சரியான நேரத்திற்கு பணிக்கு வந்து அதே போல் சரியான நேரத்துக்கு பணியிலிருந்து செல்லுங்கள். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டைம் சென்ஸ் இல்லைன்னா உங்கள் மதிப்பு கண்டிப்பாக குறைஞ்சி போகும். நீங்கள் ஒரு டிசிப்ளின்டு டைம் சென்ஸை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களை எல்லோரும் கண்டிப்பாக மதிப்பாங்க ஒர்க் பிளேஸில். நமது பணிக்கு தொடர்பில்லாத தேவையற்ற பேச்சுக்களை தவிருங்கள். அதனால் மோசமான பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும். இது கண்டிப்பாக, அதாவது ஒரு ஒர்க் பிளேஸில் என்ன தேவையோ அதை பேசுங்க. அதை தவிர மற்ற விஷயங்கள் அங்கே பேசுகிறது நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது நியாயம் கிடையாது. பணியை மிக சிறப்பாக செய்யுங்கள். அதற்கு அங்கீகாரம் கிடைத்தால் வாழ்த்துக்கள், கிடைக்காவிட்டால் பரவாயில்லை. உங்கள் அறிவாற்றலுக்கும் அடுத்தவர்கள் நீங்கள் மதிக்கும் பாங்கிற்குமா உங்களை அனைவரையும் நினைவில் வைத்திருப்பார்கள். அதாவது உங்களோட அவுட்புட்டுங்கிறது, உங்களோட ஒர்க் எஃபிஷியன்சிங்கிறது அந்த நேரத்தில் உங்களுக்கு அப்ரிஷியேஷன் கிடைக்கணுனாலும் கண்டிப்பாக உங்களை பல நேரத்தில் நினச்சி பார்ப்பாங்க பிற்காலங்களில். அதாவது ஏர்ஃபோர்ஸில் கடைசியாக வேலை செஞ்ச இடத்துலேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழித்து திரும்ப அந்த இடத்துக்கு போனேன். சும்மா ஒரு வேறு ஒரு ஒர்க்காக போயிருந்தேன். அந்த நேரத்தில் அதையும் அந்த ஒர்க் பிளேஸுக்கும் போய் 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கிறாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு வரலான்ட்டு. அப்போ கூட என்கிட்ட கேட்குறாங்க, சார் நீங்கள் தான் இதை கரெக்டாக சொல்லுவீங்க, இந்த ஐட்டங்கள்லாம் எந்த ஸ்டோரில் இருக்குதுன்னு சொல்லி ஒரு லேடி வந்து என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸில் ஒரு ஸ்டாம்பிங் பண்ணி வச்சுருக்கணும். நம்மளோட எஃபிஷியன்சிங்கிறது ஒரு குட் ஒர்க்கருங்கிற இமேஜை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். எப்போதும் பணியிடத்தை கட்டி கொண்டு அழாதீர்கள். வாழ்க்கையில் செய்வதற்கு அதைவிட மிக சிறந்த காரியங்கள் ஏராளமாக உண்டு. கண்டிப்பாக இதை நம்ம எந்த அவுட்புட் கொடுக்கணுமோ அதை அங்கே கொடுத்துட்டு அதோடு முடிச்சுக்கணும். அதுக்கு மேலே அங்கே நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ங்கிறது பல நேரங்களில் தேவைப்படாது. நான் எனும் அகங்காரத்தை அறவே ஒழியுங்கள். ஈகோ வேண்டவே வேண்டாம். சம்பளத்திற்காக அல்ல, மனசாட்சிக்கு பயந்து வேலை செய்யுங்கள். நம்முடைய நற்குணங்களே நம் சொத்துக்கள், அவையே நம் சந்தோஷத்துக்கான ஊற்றுக்கண்ணுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக, அதாவது நம்மளோட ஒர்க்குங்கிறது வந்து சும்மா கூலிக்கு மாரடிக்கிறதுங்கிற கண்டிஷனில் இல்லாமல் we have to ஒர்க் ஃபார் அவர் சாட்டிஸ்ஃபிகேஷன். அந்த மாதிரி வேலை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு அங்கே ஒரு ஹாப்பி சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணும். அடுத்தவர் உங்களை எப்படி நடத்தினாலும் பணிவோடு இருங்கள். எல்லோரையும் எப்போதும் திருப்திப்படுத்த முடியாது. இது புரிஞ்சுக்குங்க. ஏன்னா சில பேர் ஒர்க் பிளேஸில் நம்மளை சரியாக டீல் பண்ணலங்கிற ஆதங்கம் இருக்கும். கண்டிப்பாக எல்லாராலையும் எல்லா நேரத்துலையும் எல்லா விஷயத்துலேயும் 100% சாட்டிஸ்ஃபிகேஷன் கொடுக்க முடியாது. அதனால் இதுவும் கடந்து போகும்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் கீப் பீஸ் ஆஃப் மைண்ட், அதுதான் அங்கே சொல்கிறாங்க. இறுதியில் நம் குடும்பம், நண்பர்கள், வீடு, ஆழ்மன அமைதி, இதை தவிர மற்றதெல்லாம் பெருசு இல்லைங்கிறத கண்டிப்பாக நம்புங்க. இதை தாண்டி தான் மற்ற எல்லாங்கிறதுனால ஆஃபீஸுங்கிறதுக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய வெயிட்டேஜ் அவ்வளோதான்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆஃபீஸில் ஒரு சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி நல்ல ஒரு மனநிலையோடு வேலை செஞ்சோம்னா எந்த அலுவலகமாக இருந்தாலும், எந்த ஆஃபீஸாக இருந்தாலும், அது கார்ப்பரேட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, அரசு அலுவலகமாக இருந்தாலும் சரி, ஒரு என்ஜாய்ஃபுல் மைண்ட் செட்டுக்கு நம்ம இருக்கலாம். அது நம்ம ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.